நம்ம ரவை தோசை மீன் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரவை தோசை செய்யறதுக்கு இப்போ முதல்ல மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு இப்போ வானலில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிச்சிடுச்சிங்களா? இப்போ தான் சீரகம் கொஞ்சம் வச்சுக்கிறோம். சீரகம் அது கூட கலந்து போட்டுக்குவோம். சீரகம், இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். இஞ்சும் சேர்த்துக்குவோம். பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறோம். அதையும் இது பொடியாக சேர்த்துக்குவோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் முழு மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கிறேன். முழு மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக இருக்குங்களா, அதுவும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிண்டிக்கிட்டு இப்போ ரவை நான் இந்த அளவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு 3/4 கப்பு அளவுக்கு ரவை எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ரவையும் அது கூடயே சேர்த்து அவ்வளோதாங்க. ரவை வந்து ரொம்ப வறுக்க தேவைப்பட வேணாம். அடுப்பை நிறுத்திட்டு இப்போ இந்த அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த தயிரை இது கூட சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு தண்ணி கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது கூட தண்ணி இப்போ எல்லாம் கலந்து வச்சுங்களா. இப்போ அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கணும். நம்ம தண்ணி தோசை மாவு அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடணும். இப்போ மாவு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கணும். தோசை மாவு அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துங்க. இப்போ நம்ம ரவை தோசைக்கு வந்து மாவு இந்த பதத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணி பத்தலை இழுத்துக்குச்சுன்னா நல்ல தண்ணி சேர்த்துங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போது தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சிட்ட பிறகு மாவு வந்து நல்லா கரைச்சி விட்டுங்க. ரவை வந்து அப்படியே அடியில் தங்கிடும். நல்லா கலக்கி விட்டு இப்போ வந்து தோசை சுற்றி எண்ணெய் கொஞ்சம் வச்சுங்க. எண்ணெய், நெய் விருப்பப்படுறவங்க நெய் கூட சேர்த்துங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்புக்கு மேலே தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா காஞ்சிடுத்து. இப்போ முதல்ல வடகம் போட்டோம். நம்ம வடகம் போட்டு தாளிக்க போகிறோம். இன்றைக்கி வடகம் போட்டுக்கணும். வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து இப்படி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். வெங்காயமும் போட்டுக்கிறோம். நான் ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் அதையும் இது கூட சேர்த்துக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெங்காயம் நம்ம போட்ட பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்களேன்.
நான் வந்து தக்காளி சோஸு போட்டு குழம்பு செய்கிறதுனால அரை தக்காளி தான். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி போட்டுங்க, சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுங்க, சரியாக இருக்கும். நான் வந்து இது பெரிய தக்காளின்றதுனால ஒரு பாதி தக்காளி தான் அதில் எடுத்துக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டு வந்து இப்போ இது கூட கலந்துக்கோங்களேன். தக்காளி நல்லா நம்ம போட்ட தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த கரண்டியில் 2 கரண்டி வந்து பேஸ்ட் எடுத்துக்கிறேன். தக்காளி போட்டுங்களா, அதை நல்லா இது கூட கலக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. இப்போ தண்ணி ஊற்றினா நல்லா அதுக்கு வதங்கட்டும். இப்போ வந்து மிளகாத்தூளும் அதே மாதிரி நான் சூப் கரண்டியில் அதை காமிச்சனுங்களா, அந்த சூப் கரண்டியில் குழம்பு தூள் இது, அதையும் இப்போ இது கூடயே சேர்த்து 2 கரண்டி எடுத்துக்கிறோம் சூப் கரண்டியில். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டங்களேன். வதங்கிறதுக்கு லேசாக தண்ணி சேர்த்துங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிடும். அடி பிடிக்க விடாதீங்க. லேசாக கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து இதில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போடுறேன், கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொதி வர்ற வரைக்கும் காத்தணும். குழம்பு கொச்சின்னு இருக்கட்டும். அதங்காட்டிக்கு நம்ம 2 பல் நான் பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அதை வந்து 1 பாதியமாக நம்ம இடித்து வச்சுக்குவோம். நான் வந்து க்ரீன் பொம் போட போகிறோம் குழம்புல. அதையும் வந்து சின்ன துண்டாக நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்குவோம். அந்த பொம் நல்லா புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் மீன் குழம்புல போட்டால். இடிச்சாச்சு. இப்போ குழம்பு வந்து நம்ம திறந்து பார்ப்போங்க. நல்லா ரெடியாக வந்துடுச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு குழம்பு. இப்போ நம்ம மீன் போடலாம். இது வந்து dorade மீன். இதை தான் நம்ம இப்போ வந்து குழம்பு சேர்ப்போம். ஆப்பிளி சொன்னாங்களே, க்ரீன் ஆப்பிளி, அதுவும் வந்து மீன் கூடயே சேர்த்துக்கும். ஆப்பிளி ரொம்ப வெந்துடக்கூடாது, திட்டமாக இருக்கணும். மீன் வேகிறதுக்கு அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். எல்லாம் ரெடி ஆகிடும் குழம்பு. இப்போ மீன் போட்டு 3 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்ப்போங்களேன். நல்லா கொதி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கிண்டணுன்னா மீன் உடஞ்சிடும். இந்த கசரோட பிடியை பிடிச்சி இதை செஞ்சு விடுங்க. நல்லா வெந்து போச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுங்கள்ல இந்த பூண்டு இதெல்லாம் வந்து இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துடுங்க. மல்லித்தழையும் அது மேலே போட்டுட்டு இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. இப்போ